சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அஞ்சுக்குடைய குரு யோகாதிபதி 11 வருகிறார். 11ங்கிறது என்ன? குரு 11 இருந்து 5 பார்க்கும் பொழுது ரன்னிங் பண்ணி தருகிறார். உலகத்துல வேற என்ன வேணும்? நம்மள மாதிரி எளிய மக்களுக்கு மட்டும்தான் குரு பயிற்சி சனி பயிற்சிலாம். ஏன் சொல்லுங்க? குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குரு பகவான் 5 பார்த்து குழந்தை தந்துடுறார். சிம்மராசிக்காரர்கள் குரு பயிற்சிக்கு என்ன செய்ய வேண்டும்? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அஞ்சுக்குடைய குரு யோகாதிபதி 11 வருகிறார். 11ங்கிறது என்ன? லாபஸ்தானம். யோகாதிபதி லாபாதிபதி வீட்டிற்கு செல்லுகிறார். யோகத்தை தரக்கூடியவர் லாபத்திற்கு சென்றால் என்ன ஆகும்? லாபம் பல மடங்காகும். சார், திடீர்னு லாபம் வரும் நீங்களே எதிர்பார்க்கல. திடீர்னு லாபம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. லாபம்னா என்னன்னு முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். லாபம்னா என்ன? குரு பகவான் 11 இருந்து 3 பார்க்கிறார், 5 பார்க்கிறார், யோகத்தை பார்க்கிறார். சார், எனக்கு 4 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. எனக்கு என்ன? எனக்கு இல்லைங்க, பொதுவாக சொல்கிறேன். 4 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. அப்போது யாராவது என் தங்கச்சிக்கு ஒரு 10,000 மொய் செய்யணும். ரன்னிங் மணி இல்லை. அது எல்லாம் சொத்தாக அசட்டாக இருக்குது. எல்லாத்தையும் நான் அது வென்னவர் இட் வில் கெட் பிஸ்னஸில் போட்டதெல்லாம் ரொட்டேஷன். ஆனால் அந்த மணி நீங்கள் எடுக்கலாம், அது வரைக்கும் எடுக்க முடியாது. இப்போது யார் பணக்காரர்? இவன் பணக்காரனா? கிடையாது. இன்னொருத்தர் இருக்கார். நம்ம வீட்டு வாசல் தான் பஞ்சு மிட்டை வைக்கிறார். மத்தியானம் வரைக்கும் பஞ்சு மிட்டை வைப்பார். நான் கிண்டல் பண்ணல சார், சீரியஸாக சொல்கிறேன். பஞ்சு மிட்டை வைக்கிறார், 500 ரூபா லாபம் கிடைக்குது. 500 ரூபா அசல், 500 ரூபா லாபம். 500 ரூபாவில் டெய்லி பீச்சுக்கு போய் அவரும் அவங்க ஒய்ஃபோ மாங்காய் பத்தை வாங்கி சாப்பிட்றாங்க. பீச்சில் ஜாலியாக சுற்றி வராங்க. இப்போ யார் பணக்காரன்? 500 ரூபா வச்சுட்டு ஊர் சுற்றி வந்தானே இவன் தான் பணக்காரன். ஏன்னா அவன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறான். ஆனால் மிஸ்டர் பணக்காரன் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட காசே இல்லை, ஆனால் எல்லா பணமும் பேங்க்கில் இருக்குது. குரு 11 இருந்து 5 பார்க்கும் பொழுது ரன்னிங் மணி தருகிறார். உலகத்தில் வேறு என்ன வேணும்? சார், இன்றைக்கி ரன்னிங் மணியை பொறுத்து தான் உங்களுடைய தகுதிப்பாடை. ஒரு இடத்துக்கு போகிறீங்க வரீங்க, உங்கள் அம்மா பர்த்டே, காலையில் எந்திரிச்சு ஒரு புடவை எடுத்து கொடுக்குறீங்க. அதான் சந்தோஷம். அதான் சந்தோஷம். மிடில் கிளாஸ் மக்களுக்கு மட்டும்தான் அந்த சந்தோஷம் கிடைக்கும். நம்ம ஒரு டார்கெட் வைப்போம். இந்த மாதம் அச்சய திருதி வருது, 1 கிராமாவது எடுத்து கொடுக்கணும். அந்த 1 கிராம் 8000 ரூபா. அந்த 8000 ரூபாய்க்கு உட்காந்து 4 நாள் ஓவர் டைம் பார்க்கணும். இதுதான் சார் சந்தோஷம். இந்த 8000 ரூபாயில் என் வீட்டுக்காரரோட வியர்வை இருக்குது. அதுதான் சந்தோஷம். அந்த சந்தோஷம் எந்த பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் வராது. ஒரு மாதிரி எளிய மக்களுக்கு மட்டும்தான் குரு பயிற்சி சனி பயிற்சிலாம். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா இதை உண்மையிலேயே ஃபீல் பண்ணுறவங்களே நம்ம தான். இந்த 5 குடைவன் 11 சென்று குழந்தை இல்லாமல் நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டங்கிறது. அப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குரு பகவான் 5 பார்த்து குழந்தை தந்துடுறார். எங்கிட்ட ஒருத்தர் இப்படி தான் ஸ்ரீமடத்துக்கு வந்தார். குருஜி, எனக்கு 2 குழந்தை இல்லை, என்ன பண்ண? புத்திரகாமேஷ்டிலாம் பண்ணி 2 பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்தோடனே இந்த ஆளுக்கு அதோட விட்டுருக்கலாம். ஒரு 3 வருஷம் ஆச்சு. குரு திரும்ப அது மாதிரி 5ஆம் இடத்தை பார்க்குற ஒரு நேரம். குருஜி, எனக்கு ஆம்பளை குழந்தை வேணும்னு ஆசையாக இருக்குது, திரும்ப ஒரு புத்திரகாமேஷ்டி பண்ணி கொடுங்க. வேணாம், சொன்னா கேளு. குரு புத்திரகாமேஷ்டி பண்ணால் அள்ளி கொடுத்துருவார். அவர் புத்திரகாரகன். பரவாயில்ல, நான் பண்ணிக்கிறேன்ட்டு புத்திரகாமேஷ்டிலாம் பண்ணி அதே மாதிரி திரும்ப 2 ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. டென்னிஸ் விளையாட நம்ம வீட்டுக்கு வந்தவர் தான். இப்போ கேரம் போர்டு விளையாடுறதுக்கு 4 பசங்க இருக்காங்க. குருவுக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னா அள்ளி கொடுத்துருவார். போதுமா? ஐயோ, நான் அவன்கிட்ட 1 தனியாக கேட்டேன். இந்த 4 பிள்ளையும் இப்போ சிபிஎஸ்சி சேர்த்துக்கிட்டே இருந்தாலும் பாவம் இங்கே தான் ஆட்டோ ஓட்டிட்டு சுற்றிட்டு இருக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, குரு பகவான் 5 பார்க்கும்போது ஜாக்கிரதையாக இருங்க. புது மன தம்பதிகள் ஏற்கனவே எனக்கு குழந்தை இருக்குன்னா சமத்தாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ அப்போது இந்த 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். சொத்துக்கள் உண்டாக போகிறது, தங்கம் வாங்க போகிறீங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. குரு பயிற்சினால் உங்களுக்கு தங்கமாக சேரப்போகுது. புத்திர பிராப்தி கிடைக்க போகிறது. 11ஆம் இடமாகப்பட்ட மாமனார் அனுகூலமாக நடந்து கொள்ள போகிறார்கள். நல்ல நண்பர்களை மீட் பண்ண போகிறீங்க. செம ஹாப்பியாக போக போகிறீங்க. இந்த சிம்மராசிக்கு குரு பயிற்சி அளவற்ற பலன்களை அள்ளித்தரப்போகிறது.